Greetings to you all. Welcome to Class 5, Term 1, Unit 3, Our Nation, Prose. The Legend of Jaswant Garg. Dear children, today we are going to do the book back exercise. First, let us see the glossary part. Munching, it means eating something steadily. அப்படியே அசை போடுறது, சாப்பிட்டுட்டே இருக்கிறது. Second one, wreath, it means flowers arranged in a ring for lying on a grave. அதாவது பூ செண்டுன்னு சொல்கிறோம், இல்லை ரீத்துங்கிறோம் இல்லையா, இறந்து போன வீட்டில் பூ செண்டு. Next one, ceremony, a formal event to celebrate an anniversary. Memorial, a structure established to remind of a person or event. ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பில்டிங் பண்ணுறது. Intervent, it means interrupt a conversation. பேசுகிறதுல நடுவில் வருது. Sacrifices, it means giving up something more valuable. Infected, it means contaminated with harmful things. Contaminated, அழுக்கு படிஞ்சது, or harmful things-ஆல் பாதிச்சிருக்கிறது. Guarding, it means to watch over, to protect our land. Fine children? Alright. Now moving on to let us understand. Choose the best answer. Karmugilan went to dash for higher studies. ஸோ நம்ம லெசனில் கார்முகிலன் பார்த்தோம் இல்லையா, அவங்க எங்கே போகிறாங்க? ஆப்ஷன்ஸ் ஆர் லண்டன், ஆஸ்திரேலியா, USA, நியூசிலாண்ட். ஸோ கார்முகிலன் went to USA, United States of America. Second one, dash broke out in the nearby villages. அங்கே ஒரு நோய் பரவிடுச்சு. எது? மலேரியா, காலரா, டெங்கி, ஃப்ளூ. ஸோ இந்த மூணுலேயும் எதுவாக்கும் அந்த வில்லேஜ் பாதிச்சது? ஸோ த ஆன்சர் இஸ் டெங்கி. தேர்ட் ஒன், he got dash by the disease. ஸோ அவங்களுக்கு என்னாச்சு? யூ ஹாவ் த ஆப்ஷன்ஸ்: infected by, cured of, upset, remedy for. ஸோ he got dash. அந்த டிசீஸால் என்னாச்சு? infected by, பாதிச்சிட்டாங்க. ஃபோர்த் ஒன், the villagers built a dash on his memory. அந்த பையனுக்காக அவங்களோட ஞாபகார்த்தமாக என்ன பண்ணாங்க? என்ன கட்டினாங்க? ஸ்டாச்சு, மெமோரியல், லைப்ரரி, ஹாஸ்பிட்டல். சரியா? அவங்களுக்கு மெமரி என்ன பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. ஓகே. டி, fill in the blanks. Mother handed them bowl of dash. அவங்க என்ன சாப்பிட்டாங்க? They ate a bowl of chickpea சுண்டல். சிக்பீனாக்கா நம்ம கொண்டக்கடலை சொல்கிறோம்ல, அதுதான் சுண்டல். செகண்ட் ஒன், dash is the memorial for the soldiers. நம்ம தியாகிகள், நாட்டுக்காக உயிர் விட்டவங்களோட இடம்பெயர். சோல்ஜர்ஸுக்காக ஒரு மெமோரியல் எங்கே இருக்குது? இது அமர் ஜவான் ஜோதி. அதுதான் நம்மளோட சோல்ஜர்ஸோட மெமோரியல். தேர்ட் ஒன், ஃப்ளாக் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஷ். கொடி நாள் சொல்கிறோம், ஃப்ளாக் டே. அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம் 7th December. Fourth one, a dash dies for the nation. தெரிஞ்சும் யார் நாட்டுக்காக தியாகம் பண்ணுறாங்க, உயிர் விடுறாங்க? சோல்ஜர். A soldier dies for the nation. Fifth one, dash was a young talented doctor. யாருக்கு டேலண்டடான ஒரு டாக்டர்? கார்முகிலன் was a young talented doctor. Okay children? Fine. Section C. Answer the following questions. What were Anandan and Yalini watching in the television? Anandanum Yaliniயும் என்ன டிவியில் பார்க்குறாங்க? Anandan and Yalini were watching wreath laying ceremony in the television. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னாக்கா, ரீத், இறந்து போனவங்களுக்கு ஆனர் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்களுக்கு ஞாபகார்த்தமாக ரீத் வைக்கிறாங்க. ரவுண்டாக இருக்கும், பூ செண்டு, அது வைக்கிறத டிவியில் பார்க்குறாங்க. Question 2. What is Amar Jawan Jyoti? Amar Jawan Jyotina என்ன? So Amar Jawan Jyoti is a memorial for the soldiers who died for our country. ஸோ நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணி உயிர் விட்டவங்களுக்கு அமர் ஜவான் ஜோதி ஒரு மெமோரியல், ஞாபகார்த்தமான ஒரு சின்னம். Question 3. What did
Anandan want to become. Sorry, நம்ம அனந்தன் என்னவா வரணும்னு ஆசைப்படுறாங்க? அனந்தன் wanted to become a doctor. அவங்களுக்கு டாக்டராக விருப்பம். Question 4. Why did Yalini want to join the military? ஸோ யாழினிக்கு மிலிட்ரியில் ஏன் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்குது? யாழினி wanted to serve the nation. So she wanted to join the military. அவங்களுக்கு நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், நாட்டை முன்னேற்றணும்னு ஒரு ஆசை. ஸோ யாழினி wanted to serve the nation. ஓகே, அதனால தான் மிலிட்ரிக்கு ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்க. Question 5. What happened to Dr. Karmugilan in the story? சரி, கார்முகிலன் டாக்டர் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சு? Dr. Karmugilan served the people who were infected with dengue. Finally, he was also affected and died. ஆக்சுவலாக கார்முகிலன் டாக்டர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க, சர்வீஸ். எந்த ஆளுக்கு? those who were infected with dengue. நம்ம டெங்கு சொல்கிறாங்கல்ல, டெங்கு கிடையாது, டெங்கி. ஸோ இந்த டெங்கியால், அது மஸ்கிட்டோவால் வரக்கூடிய ஒரு நோய், அந்த டெங்கியால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசியில் என்னாச்சு? அவங்களுக்கே அந்த நோய் வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. ஓகே. Question 6. What was the epidemic that broke out in the story? எபிடமிக், ஒரு நோய் வந்ததில் அது எதுவாக்கும்? டெங்கி வாஸ் த எபிடமிக் தட் broke out in the story. இந்த டெங்கி தான் இந்த ஸ்டோரியில் ஒரு பெரிய ஒரு எபிடமிக்காக வந்தது. ஆல்ரைட், ஃபைன் சில்ட்ரன், லெட் us build. We divide the words to pronounce them easier. Here are some tips to divide. For example, bulldog. Bulldog. If it is a compound word, divide after the first word. Here, the word bulldog is a compound word, so we divide after the first word bull and dog. அதாவது புல்லுக்கு பக்கமாக ஒரு ஸ்பேஸ், ஒரு டேஷ். எக்ஸாம்பிள்ஸ்: sunset, sky blue, watchman. Okay, fine. See, next one, peacock. If it is a long wall team, divide after the wall team. For example, a, ya, wa, e, yai, oi. அதாவது வால் சவுண்ட் வந்ததுன்னா அதில் பிரிக்கணும். Here the word peacock has a long wall team, ya. So we divide after the wall team as peacock. Example, reason, peanut. Okay. Next one, turkey. If R is preceded by a vowel, then divide after the R. இப்போ இன்கேஸ் R சவுண்ட் வருதுன்னு வைங்களேன், ஸோ இப்போ அதுக்கப்புறமா தான் பிரிக்கணும். turkey. சரியா? In the word turkey, R is preceded by a vowel U. So we divide after R as turkey. Examples: purple, burger. Okay? Okay, section A. Circle and divide the bulldog pattern words. இப்போது எப்படி பிரிக்கணும்னு கண்டுபிடிக்கிறோம். Father, burger, sunset, sky blue, gold fish. அதை பிரிக்கணும். சரியா? எப்படி எங்கே பிரிக்கணும்னு. cat, sunset, father, sky blue, burger, gold fish. Fine, children? Okay, next one. Divide and list out the words under each pattern. So you have some words: party, teacher, speaker, starfish, curtain, snowman, garden, pancake, heater, cowboy, farmer, weasel. இப்போ இந்த வேர்ட்ஸ் எப்படி பிரிக்கிறோன்னு பார்க்கலாம். பார்ட்டி, அப்போ பா டி. டீச்சர், ஸ்பீக்கர், ஸ்டார் ஃபிஷ், கர்டன், ஸ்னோ மேன், கார்டன், பேன் கேக், ஹீட்டர், கவ் பாய், ஃபார்மர், வீசல். ஓகே, இது எல்லாமே 2 syllable வேர்ட்ஸ். Fine, children. Section C. Write some bulldog pattern words and divide them. இப்போ நீங்களே ஓனாக எழுதிக்கலாம். For example, ice cream, ice cream, blackboard, cardboard, keyboard, raincoat. அந்த மாதிரி you write can own.
I hope all of you understood, children. You can listen again and read the book. You will understand better. Thank you.